Okay guys, today topic என்னன்னா green screenல இருந்து சும்மா green screen எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கைன்மாஸ்டர்ல ஓகே கைன்மாஸ்டர் எல்லாரும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ மேலே பெனிஷ் டெக் தமிழ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் மாற்றுறது எப்படி பேக்ரவுண்டில் எனக்கு பிக்சர்லாம் ஓடுது. ஸோ அதை எப்படி மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதை மட்டும் சொல்லித்தரேன். ஓகே எல்லோரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். லாஸ்ட் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஓகே நம்ம ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து 60:99 கொடுத்து ஓகே உள்ளே போய்க்கலாம். ஸோ மீடியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் மேலே, அதை கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், நமக்கு அதான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இனி லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ஒயிட் கலர் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அளவுக்கு ஒயிட் கலர் இல்லை, ஸோ அதை நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். ஸோ நான் பெருசாக்கிக்கிட்டேன். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்க்ரால் பண்ணி ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹோம்கீ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம கீ கலர் அப்படின்னு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன அங்கே அந்த பிக்சரில் என்ன கலர் இருக்கோ ஸோ அதில் அதிகமாக இருக்க கலரை ஸோ இது ரிமூவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைக் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிக்சரில் அதிகமாக ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் ஃபுல்லுத்தையுமே அது ரிமூவ் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்க கலரை மட்டும் தான் தரும். ஸோ நம்ம இதில் பார்த்தோன்னா அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் க்ரீனாக இருக்கா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் அதிகமாக என்ன இருக்குது, ஒயிட் இல்லை, ரெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ க்ரீன் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த ஹோம்கீயை ஆன் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் இருக்க பேக்ரவுண்ட் ஒயிட்டாக தான் இதுவும் மிக்ஸ் ஆகி மெர்ஜ் ஆகி காமிக்குது. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அந்த கலரே ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ சவுண்ட் எதுவும் இது கூட்டணுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மியூட் அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை 200 எக்ஸ்ட்ரா கூட்டிக்கோங்க. அவுட்டோ வால்யூம்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது இயர்ஃபோனுக்குள்ள ஆப்ஷன் அதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு நமக்குள்ளே வீடியோ ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துக்கோங்க. எனக்கு இந்த ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் என்ன கைமாஸ்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னாலும் ஸோ உங்கள் ஃபோனில் ஃபோட்டோவோ வரணுன்னாலும் ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கொயர் சிம்பிள் மாதிரி காமிக்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு இப்போ அகெயின் அதே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேர் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ என்கிட்ட முதல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கைன்மாஸ்டரில் 30 இருந்துச்சு. இப்போ 60 வந்திருக்கு. 4K சப்போர்ட் இப்போ எனக்கு இந்த கைன்மாஸ்டரில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. 1-2 வீடியோவில் நான் கைன்மாஸ்டரை பற்றி போட்டிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நான் கைன்மாஸ்டரில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அதுலேயும் போய் பாருங்கள். இன்னும் மொத்த எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். ஸோ நான் இதை லோ அண்ட் ஹை இது நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணணுன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹையில் கொடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணது நல்லது. ஏன்னா நீங்கள் ஹையில் கொடுத்து பண்ணிங்கன்னா 480 எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம வீடியோவை. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுதான். நீங்கள் இப்போ கம்மி பண்ணி இந்த பாதிக்கு கீழே நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ யார் பார்த்தாலுமே நல்லா பிளர்ராக ஒரு மாதிரி தான் காமிக்கும். உங்களுக்கு அந்த ஆப்ஷனே காமிக்காது. 380 அந்த ஆப்ஷன்லாம் காமிக்காது. 480 காமிக்காது. எதுவுமே காமிக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷனை எப்படி கூட்டி வைக்கிற சொல்கிறது. இப்போ ஹையில் வச்சுட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கலாம். இப்போ டைம் இழுக்கும். ஸோ நான் லோவில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கொடுக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸ்லோவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஸ்லோ தான். ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக போகணுன்னா நம்ம இதை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. அது ரொம்ப ஹைன்னா அப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. 2ல் கொடுத்தோம் 12ல் கொடுத்துட்டு இதையும் கம்மி பண்ணிங்கன்னா இதை விட ஃபாஸ்ட்டாக இப்போ எக்ஸ்போர்ட் ஆகும். இன்னொரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் குவாலிட்டியை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அப்படி. ஸோ ஓகே நம்ம இந்த வீடியோ நல்லா குவாலிட்டி கம்மியான வீடியோவை நீங்களே பார்த்துக்கோங்க.
இதுதான் அந்த குவாலிட்டியான கம்மியான வீடியோ. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி டுடே டாபிக் அவ்வளோதான். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு பாதி பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாமலே இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி கற்றுருப்பீங்க. ஸோ இன்னும் நான் இதை பற்றி வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இதை பற்றி நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன். கைன் மாஸ்டரை பற்றி என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட்டில் கீழே கொடுங்க.